18 செப்டம்பர் 2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ராத்திரி வந்துட்டு ஒரு பையன் போலீஸ் கிட்ட ஒரு தகவல் குடுக்குறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அக்காவ வந்துட்டு காணோம். இவங்க வந்து துரைப்பாக்கம் சைடுல தான் லாஸ்ட்டா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்ற ஆப்ல வந்துட்டு எங்க அக்காவோட லொகேஷன் வந்துட்டு கடைசியா இருந்திருக்கு. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி ஒரு புகார் சொல்றாங்க. அந்த புகார் ஒரு பக்கம் இருக்க, சென்னையில இருக்கிற துரைப்பாக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியால ஒரு பெட்டி கிடந்திருக்கு. ஒரு சூட்கேஸ் மாதிரி இருந்திருக்கு. அந்த சூட்கேஸ காலையில ஒரு கட்டுமான தொழிலுக்கு வேலைக்கு போன ஒரு நபர் வந்துட்டு அந்த சூட்கேஸ பார்த்திருக்காங்க. பார்த்ததுல அந்த சூட்கேஸ்ல இருந்து ரத்தம் வர்றத கவனிச்சிருக்காங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு பயந்து போய் போலீஸுக்கு தகவல் அளிச்ச இடத்துல போலீஸ் வந்து பார்த்திருக்காங்க. வந்து பார்த்து ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பெண் துண்டு துண்டா வெட்டப்பட்டு அவங்க வந்து உள்ள இருந்ததை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகி மொத்தமா இந்த நியூஸ் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க என்னன்னு பார்ப்போம். நான் ஒரு 5-6 வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோல இந்த டேட்டிங் ஆப்ஸ் பத்தி நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல ஒரு ஸ்கேம் நடக்குது, அந்த மாதிரிப்பட்ட மும்பைல எல்லாம் ஒரு ஸ்கேம் நடக்குது, அது சென்னையிலயும் நடக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இந்த சம்பவத்துக்கு மூல காரணமும் டேட்டிங் செயலி தான். என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, மணிகண்டன் அப்படின்ற ஒரு 23 வயது இளைஞர். இந்த இறந்தவங்க பேர் வந்துட்டு அவங்க பேர் சொல்ல வேணாம். அவங்க வயசு வந்துட்டு 33 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 10 வயசு வித்தியாசம். இவங்க 2 பேரும் வந்து டேட்டிங் ஆப்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க. இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு இறந்து போன அந்த பெண் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்துட்டு ஒரு பாலியல் தொழில ஈடுபடுறவங்க மாதிரி பட்டவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து இந்த பையன் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய் என்னமோ கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து நான் வரேன், உன் வீட்டுக்கு வரேன், 12,000 ரூபாய் கொடு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இவரும் வந்து ஓகேன்னு கூப்பிட்டுருக்காரு போல இருக்கு. கூப்பிட்டுட்டு இவங்க 2 பேர் வீட்டுல இருக்கிறப்போ அவர் வந்து 6,000 ரூபாய் தான் நான் தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மீதி ரூபாயை கேட்டு எனக்கு மீதி 6,000 ரூபாய் மீதி எனக்கு கொடுங்க, எனக்கு ஃபுல்லா வேணும், எனக்கு நான் கேட்ட காசு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டதுல சண்டை வந்து பிரச்சனையாகி இந்த பையனோட வீட்டுல உள்ளவங்க யாருமே வீட்டுல இல்ல போல இருக்கு. எல்லாருமே சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. இந்த பையனோட அம்மா அக்காலாம் வந்து சொந்த ஊருக்கு போயிருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. காசு இப்படி எக்ஸ்ட்ரா கேட்டு அந்த பொண்ணு அடம் பிடிச்சதுல அந்த பொண்ணு சமாதானப்படுத்த முடியாம கையில சுத்தியல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அந்த சுத்தியலை வச்சு அடிச்சு கொண்டு இருக்காப்ல. அந்த பொண்ணு செத்து போனதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னே தெரியாம அப்படியே வீட்லயே வச்சுக்கிட்டு ஊர்ல இருந்து அம்மா எல்லாம் வரப்போறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுனால சரி இதுக்கு மேல வீட்டுல வச்சுட்டு இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே பொண்ணை வந்து சூட்கேஸுக்குள்ள போட்டு அப்படியே கொண்டு போய் வீட்டுல இருந்து தரன்னு இழுத்து கொண்டு போய் 4 தெருவுக்கு தள்ளி அங்க கொண்டு போய் போட்டு வந்திருக்காப்ல. இந்த பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர், வயசு 23 தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஏதாவது குற்றம் பண்ணியிருக்காரான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு இடத்துல ஒரு ஆத்திரம், இந்த மாதிரி ஒரு டேட்டிங் செயலியில அதுவும் இவ்வளோ பெரிய வயசு மூத்தவங்க இவ்வளோ இதா இருக்கிறவங்களுக்கு வந்து வீட்டுல கூட்டிட்டு வந்து இந்த சம்பவத்துல ஈடுபடுறப்போ அந்த விஷயத்துக்கான பொறுமை இல்லாம கோவத்துல ஆத்திரத்துல அந்த பொண்ணை அடிச்சு கொண்டுட்டாங்க. இந்த பையன் ஒரகடம் அப்படின்ற ஒரு ஏரியால இருக்கிற ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துல இப்பதான் பணி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வெளியாயிருக்கு. அதே மாதிரி துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் எல்லா நியூஸ்லயுமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நானும் இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல துண்டு துண்டாக அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அது நியூஸ்ல அப்படிதான் ரிப்போர்ட் ஆயிருக்கு. துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்கா அப்படின்னு வந்து போலீசார் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க வந்து இல்ல துண்டு துண்டாலாம் வெட்டப்படல, 5 துண்டாலாம் வெட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்ல, சுத்தியாலால அடிச்ச இடத்துல அந்த பொண்ணு அந்த இடத்துல இறந்துட்டாங்க. அவங்கள அப்படியே எடுத்து சூட்கேஸுக்குள்ள வச்சு மடிச்சு சூட்கேஸ்ல பேக் பண்ணி தான் இது பண்ணிருக்காங்க. துண்டு துண்டெல்லாம் வெட்டப்படல. இந்த சூட்கேஸ் வந்து இந்த இடத்துல கிடக்குது அப்படின்றது தெரிஞ்ச 6 மணி நேரத்துக்குள்ள அந்த குற்றவாளியும் கைது பண்ணிட்டாங்க. சோ இதன் நிமித்தமா இன்ஸ்பெக்டர் பிரபு அப்படின்றவருக்கு மக்கள் எல்லாருமே பாராட்டுகளை குவிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த டேட்டிங் செயலிகள் எல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் அப்புறப்படுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உண்மையான ஒரு அன்பு, உண்மையான ஒரு உறவு வந்து அதுல கிடைக்கவே கிடைக்காது. இப்ப இந்த வாலிபர் வந்து உண்மையான ஒரு உறவுக்காக இது பண்ணல. அவரு இந்த பாலியல் சம்பந்தமான விஷயத்துக்கு தான் இந்த டேட்டிங் செயலியை யூஸ் பண்ணி இந்த பொண்ணை அழைச்சிருக்காருன்னு தெரியுது. ஆனா அந்த மாதிரி ஒரு மனநிலை எங்க கொண்டு போய் விட்டுருச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொறுமை இல்லாம ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ற அளவுக்கு போய் விட்டுருக்குன்றத தயவு செஞ்சு பாருங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நிம்மதியா வாழ்றதுக்குள்ள ஒரு வழியை பாக்குறது ரொம்பவே நல்லது. அதுக்கு இந்த டேட்டிங் செயலி மூலமாலாம் வாழ்க்கைய வாழ்றது, இந்த மாதிரிப்பட்ட அணுகுமுறை எல்லாம் இருக்கிறது கண்டிப்பா வந்து உகந்ததா இருக்காது. இந்த சம்பவத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.